உலக வரைபடத்தில் அமைதியாக கிடக்கும் பனிப்பாறை தீவு என்று பலர் நினைக்கும் கிரீன்லாந்து உண்மையில் எதிர்கால உலக அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மூலோபாய பொக்கிஷம். இங்கு உருகுவது வெறும் பனி அல்ல, அதனுடன் சேர்ந்து அதிகார அரசியலின் உண்மையும் வெளிப்படுகிறது. அதனால்தான் இன்று உலகின் சக்திவாய்ந்த நாடுகளின் பார்வை ஒரே நேரத்தில் இந்த தீவின் மீது குவிந்துள்ளது. கிரீன்லாந்தின் உண்மையான மதிப்பு அதன் பரந்த நிலப்பரப்பில் இல்லை, அந்த நிலத்தின் அடியில் புதைந்திருக்கும் கனிம வளங்களில்தான் உள்ளது. மின்சார வாகனங்கள், ஸ்மார்ட் போன்கள், செயற்கைக்கோள்கள், நவீன இராணுவ தொழில்நுட்பம், இவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கும் ரேர் எர்த் மினரல்ஸ் கிரீன்லாந்தில் பெருமளவில் உள்ளன. அதோடு யுரேனியம், எண்ணெய், எரிவாயு, இரும்புத்தாது, தாமிரம் போன்ற வளங்களும் இதில் சேர்கின்றன. இன்றைய உலகில் அதிகாரத்தை தீர்மானிப்பது துப்பாக்கிகள் அல்ல, இந்த கனிமங்களே புதிய அரசியல் ஆயுதங்கள். ஆர்க்டிக் பகுதியில் பனிப்பாறைகள் உருகுவது உலகிற்கு ஒரு பெரிய சுற்றுச்சூழல் எச்சரிக்கை. ஆனால் அதே நேரத்தில் இது உலக அரசியலுக்கான புதிய கதவுகளையும் திறக்கிறது. இதுவரை மூடப்பட்டிருந்த கடல் வழித்தடங்கள் திறக்கப்படுகின்றன. ஐரோப்பா ஆசியா இடையிலான வர்த்தக தூரம் குறைகிறது. இந்த புதிய கடல் பாதைகளின் மையத்தில் கிரீன்லாந்து நிற்கிறது. அதனால் அது இன்று ஒரு தீவு அல்ல, உலக வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் சாவி. இந்த முக்கியத்துவம் காரணமாக உலகின் பெரிய சக்திகள் கிரீன்லாந்தைச் சுற்றி மறைமுக போட்டியில் இறங்கியுள்ளன. யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதனை தனது பாதுகாப்பு கவசமாகவும் இராணுவ கண்காணிப்பு மையமாகவும் பார்க்கிறது. சீனா கனிம வளங்களையும் முதலீட்டு வாய்ப்புகளையும் நோக்கி நகர்கிறது. ரஷ்யா ஆர்க்டிக் பகுதியில் தனது ஆதிக்கத்தை உறுதிப்படுத்த முயல்கிறது. இந்த மூன்றுக்கும் கிரீன்லாந்து என்பது ஒரு நிலம் அல்ல, எதிர்கால அதிகார மேடை. அமெரிக்காவின் கண்களில் கிரீன்லாந்து ஒரு சாதாரண தீவு அல்ல, ரஷ்யா மற்றும் ஆர்க்டிக் பகுதியை கண்காணிக்க ஏற்ற இடம், ஏவுகணை தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறியும் எச்சரிக்கை அமைப்புகளுக்கான தளம், சீன செல்வாக்கை தடுக்கும் பாதுகாப்புச் சுவர், இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் வழங்கும் மையமாக அது பார்க்கப்படுகிறது. அதனால்தான் கிரீன்லாந்து அமெரிக்க பாதுகாப்பு யுக்தியின் மையக்கல் ஆக மாறியுள்ளது. கிரீன்லாந்தின் மீது அரசியல் உரிமை கொண்டுள்ள டென்மார்க் ஒருபுறம் தனது அதிகாரத்தை காக்க வேண்டும், மறுபுறம் உலக சக்திகளின் அழுத்தத்தையும் சமாளிக்க வேண்டும். கிரீன்லாந்தின் சுயாட்சி, சர்வதேச அரசியல், பாதுகாப்பு, இவை அனைத்திற்கும் இடையில் சமலை காக்க வேண்டிய கட்டாயத்தில் டென்மார்க் உள்ளது. இந்த சமநிலைச் சிக்கலே கிரீன்லாந்தின் அரசியல் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துகிறது. கிரீன்லாந்து வெறும் பனிப்பாறை அல்ல, அது தனிமையான தீவும் அல்ல, அது எதிர்கால உலக அரசியலின் தங்கச் சுரங்கம், உலக அதிகாரத்தின் அடுத்த அத்தியாயம் எழுதப்படவிருக்கும் மேடை. பனி உருகும்போது உலக அதிகாரத்தின் உண்மை முகமும் நம் கண்முன்னே தெளிவாகிறது.